Good morning, everyone. இந்த வீக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நமக்கு இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த மாதிரி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு 3 வீக்கெண்ட் ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லையா? அதில் லாஸ்ட்டாக நான் கொடுத்தது ஹவ் டு சி எ மூவி ஃபியூ குட் மேன் 1992 மூவி. ஸோ அதை பார்க்காதவங்க பிரச்சனை இல்லை, வெள்ளிக்கிழமைக்குள்ள கூட பாருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், மோட்டிவேஷனலாக கோர்ட் ரூம் ட்ராமா. ஓகே, சரி. அப்புறம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜ் செக்ஷன் 67 ஆரம்பிச்சது. ஸோ இப்போ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த வீக்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஸ்பெக்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் 5 to 10 minutes என்ன பண்ண போறேன், உங்க எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட போறேன். ஸோ டவுட் இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம், சேட்ல இல்லை ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க டவுட்டை நீங்க என்ன பண்ணலாம், மைக்லேயே எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கேட்கலாம். டவுட் இருக்கிறவங்க மட்டும் உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க என்ன நான் உட்பட கவனிப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்றது. அதே மாதிரி திருப்பி நான் பதில் சொல்லும் போது எல்லாரும் கவனிங்க, சரியா? 1 at a time அப்படிங்கிற மாதிரி, சரியா? ஒருத்தர் கேட்டு முடிச்சு அதுக்கப்புறமா அடுத்த கேள்வியை கேட்கலாம். ஸோ இது கண்டிப்பா அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 minutes இருக்கும். சப்போஸ் செஷனை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 10 minutes இதுக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ண போறேன், அசைன் பண்ண போறேன். இந்த வீக்ல இருந்து இது ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி இல்லையா இந்த வீக்ல, அது ஒண்ணு. அப்புறம் உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த மாதிரி செஷன் பை செஷனா எடுக்கிறதுனால சில பேருக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. பட் ஆனா என்ன உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாவோ இல்லை உங்களுக்கு என்ன ஒரு இதனால ஒரு பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் பை செக்ஷன் அனாலிசிஸ். பொதுவாக மேக்சிமம் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே செக்ஷன் பை செக்ஷன் அனாலிசிஸோ இல்லை செக்ஷன் பை செக்ஷன் டீச்சிங்கோ என்ன பண்ண மாட்டாங்க இல்லையா? ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டாக வந்திருக்கேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களும் சரி, இல்லை நீங்க இது வரைக்கும் கற்றுக்கிட்டவங்களும் சரி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமான செக்ஷன்ஸ், முக்கியமான டாக்டரேட்ஸ் அதை மட்டும் சொல்லிட்டு தே வுட் ஜஸ்ட் மூவ் அவே. ஆனால் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுனால எனக்கு நீங்க கொடுத்த அந்த நம்பிக்கை ப்ளஸ் ஃப்ரீடம்னால என்ன பண்ண முடியுது, ஐ எம் ஏபிள் டு மேக் அ கண்டினியூஸ் செஷன்ஸ். இதனால என்ன பயன்னா, எல்லா செக்ஷனுமே இது வரைக்கும் எந்த ஒரு செக்ஷனுமே இது தேவையில்லை இல்லை இதோட பயன்பாடு கம்மின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 70 odd செக்ஷன்ஸ் முடிச்சிருக்கோம். அதுல எந்த ஒரு செக்ஷனுமே என்ன பண்ணல, ஒமிட் பண்ணல. ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் தான். இல்லை ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டபர்னா இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்க முடியாது, இந்த மாதிரி செக்ஷன் பை செக்ஷனா போயிருக்க முடியாது. நானும் எல்லாரையும் மாதிரி இது இம்பார்ட்டன்ட் அப்படி. பட் யோசிச்சு பாருங்களேன், who am I to say that this is important or this is less important? I cannot say, nobody can say like that. ஒரு ஆக்டை ப்ராப்பரா படிக்கணும், அதோட அப்ளிகேஷன் யாருக்கு எப்போ எப்படி பயன்படும் அப்படிங்கிறத யாராலையுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ it is the duty of the teaching staff to teach in total or in entirety. நான் என்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிற மாதிரி இது முக்கியம் இல்லை இது முக்கியம் இல்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ்லேயே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல மட்டுமே நீங்க படிச்சாலே 100% ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆன்சர். அப்போ மற்ற ஆக்ட்ஸோட ப்ரொவிஷன்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதே கிடையாது. நீங்க லாஸ்ட் செமஸ்டர் ப்ராப்பர்ட்டி லா பேப்பர் எடுத்து பாருங்க, நம்ம காலேஜ் பேப்பர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை தவிர மற்ற ஆக்ட்ல இருந்து கேள்வியே கேட்கல. ஆனாலும் ஐ தாட் மோஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அதர் ஆக்ட்ஸ் லைக் ஸ்டாம்ப் ஆக்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். எதுக்கு அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ப்ராக்டிஸ்க்கு போயிட்டாலோ இல்லை இப்போவே கூட என்ன பண்ணுவோம்னா, நமக்கு எதை நம்ம கடந்து வரோமோ இல்லை எது நம்ம ஒரு சீனியரை போய் நம்ம சீனியர் கிட்ட ஜாயின் பண்றோம், அவங்க எதுல வெல்வர்ஸ்டா இருக்காங்களோ இல்லை என்ன கைண்ட் ஆஃப் கேஸ் சொல்றோம் அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுப்போம். அதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு கத்துக்கிறதுக்கான ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கிளாஸ் ரூம் அண்ட் காலேஜஸ். அதனாலதான் படிக்கும் போதே ஓரளவுக்கு என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்கோ அது கொஞ்சம் நல்லா இந்த சென்ஸ் என்ன கண்டிப்பா மக்கப் பண்ணணும், நீங்க செக்ஷன் பை செக்ஷன் ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்லாம் நான் மீன் பண்ணல. தெரிஞ்சுக்கிற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எப்போ அதுல ஒரு விஷயம் யாராவது கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும். அப்படி ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா
அப்போ நீங்க எல்லாருமே ஒரு சப்ஜெக்டை நல்லா படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த ஆஸ்பெக்டாக தான் செக்ஷன் பை செக்ஷன் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதான், இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு டுடேஸ் செஷன். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஃப்ரம் செக்ஷன் 71. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வாட் வி ஆர் டிஸ்கஸிங் நவ் இஸ் ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜி. ஸோ இது வரைக்கும் மறுபடியும் இது வீக்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால நான் ரெகுலராக சொல்லிடுறேன். ரெக்கார்டட் செஷன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு செஷன் ஆகுது, 20 to 30 minutes தானே இருக்க போகுது. அதை என்ன பண்ணுங்க, கவனிங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க கூட பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற டாபிக் சம்பந்தமான வீடியோஸை பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கும். புரியுதா? ஸோ நான் இன்னும் நிறைய இது பார்க்கல, நிறைய இது நான் கோ த்ரூ பண்ணலன்னு ஃபீல் பண்றவங்க அட்லீஸ்ட் ட்ரை டு ஸ்டார்ட் பை ஃப்ரம் செக்ஷன் 58. செக்ஷன் 58ல இருந்து தான் என்ன ஆரம்பிக்குது, மார்ட்கேஜஸ் ஆரம்பிக்குது. இல்ல சார் எனக்கு அதுவும் கஷ்டம், அதுபடி பார்த்தாலுமே ஸ்டில் ஐ எம் லாகிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்றவங்க then you at least start from section 67, that is rights and liabilities of mortgagee. Initial section 58 பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நீங்க பேலன்ஸ் செஷனை அட்லீஸ்ட் செக்ஷன் 67ல இருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா it would be better for your understanding and other aspects. சரியா? so this is also another repeated version from me. சொல்றதே சொல்றேன்னு நினைக்காதீங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, சரி. இன்னைக்கு செக்ஷன் 71 பார்க்க போறோம். செக்ஷன் 71 பேராக்ட் வச்சிருக்கிறவங்க பேராக்ட் எடுத்துக்கோங்க. நானும் இப்போதான் எடுத்தேன், நீங்க பார்த்துருக்கீங்க. ரெனியூவல் ஆஃப் மார்ட்கேஜ் ரிலீஸ். Section 71, renewal of mortgage release. When the mortgaged property is a lease and the mortgagor obtains a renewal for the lease, the mortgagee, in the absence of contract to the contrary, shall, for the purposes of the security, be entitled to the new lease. That is, the mortgaged property is under a lease. சரியா? லீஸ் அப்படின்னா உங்களுக்கு நேரத்துக்கு நம்ம அதை டீட்டெயிலாக செக்ஷன் 104க்கு அப்புறமா லீஸுங்கிற டாபிக் இருக்கும். லீஸ் தான் நமக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவோம், ரெண்ட். சரியா? அது லாங் டைம் ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை ஷார்ட் டைம் ரெண்டாகவும் இருக்கலாம். நம்ம பொதுவாக லீஸ்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒத்திக்கு போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் பே த ஹோல் சம் அமௌண்ட் அண்ட் ஆஃப்டர் வெக்கேட்டிங் தி ப்ரெமிசஸ் யூ வில் கலெக்ட் தட் என்டையர் அமௌண்ட்னு நினைக்கிறோம். அது மட்டும் தான் லீஸ்னு அவசியம் கிடையாது. நம்ம மாசம் மாசம் கொடுக்கக்கூடிய வாடகைக்கு கூட Transfer of Property Actல லீஸ் தான் பேரு. சரியா? செக்ஷன் 104 is applicable for the monthly rent as well as for the yearly or regular lease what you go through in your daily life. So அப்ப லீஸ்ங்கிற வேர்டு எங்கெல்லாம் Transfer of Property Actல யூஸ் பண்ணிருக்காங்களோ it means not only that what you understand. நம்ம ப்ராக்டிக்கலா பாக்குறது என்னது, ஒத்திக்கு போறதுன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் you pay some 5 lakhs or 10 lakhs to the property and when you are vacating after some 5 years or 3 years you will get back that entire amount what you paid. இல்லையா? they would be doing some kind of activities with that money like deposit in the bank and getting interest or rotating it outside etc etc. the house owner or the landlord. அது மட்டும் லீஸ் கிடையாது. லீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it also includes regular monthly rent. சரியா? it applies for the both commercial as well as residential transactions. so lease அப்படிங்கிறதுல என்ன included, it includes என்னது long time rent as well as monthly aspect and also commercial, residential and all other kinds of agricultural etc etc. இந்த மாதிரி எல்லா விஷயமே lease அப்படிங்கிற aspectல வரும். okay, now this section says during the existence of mortgage, that is the mortgage is subsisting. அப்போ அந்த மாதிரியான டைம்ல என்ன ஆயிடுது, ஒரு லீஸ் வந்து என்ன ஆயிடுது, முடிவுக்கு வந்துருது. This section is only with regard to where the mortgagee is not in possession. So mortgagee possessionல இருந்தா then there is no question of leasing it because he is there and he is enjoying the property. In some cases, as I said earlier, only the deposit of title deeds or with regard to only a deed would have been entered by mortgager and mortgagee and the possession would not be taken by mortgagee. சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு கேஸ்ல during subsistence of mortgage, say for example it is for the mortgage is for some 5 years, அதுல ஒரு லீஸ் முடியுது, அதை ரெனியூ பண்ண போறாங்க. அந்த ரெனியூ பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து whether mortgagee is also able to get benefit out of it. These are all
rights of mortgagee. For security purpose, they are telling that this renewal of lease would also be included. Again, I will read. When the mortgaged property is a lease and the mortgagor obtains a renewal of the lease, the mortgagee, in the absence of a contract to the contrary, shall, for the purposes of the security, be entitled to new lease. ஸோ இது வந்து செக்ஷன் 64 உடைய ஒரு திஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். செக்ஷன் 60ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜர் பார்க்கும்போது மார்கேஜர் இஸ் என்டைட்டில்டு ஃபார் அசஷன், மார்கேஜர் இஸ் என்டைட்டில்டு ஃபார் ரெனியூவல் ஆஃப் லீஸ் எக்ஸெட்ரா, மார்கேஜர் இஸ் என்டைட்டில்டு ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி சிமிலர்லி தே ஆர் டெல்லிங் தட் ஈவன் த மார்கேஜி இஸ் ஆல்சோ entitled for the benefit of renewal of lease. சரியா? Then we'll move on to section 72. Section 72, right of mortgagee in possession. A mortgagee may spend money as is necessary. Section 72 speaks about mortgagee's right in possession. அதுலயும் என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்கன்னா, for what purposes he can spend money. Who can spend money? Mortgagee can spend money. அப்படின்னு சொல்லிட்டு they are given certain conditions. Only for these conditions, the mortgagee is allowed to spend his money with regard to that mortgaged property. For other circumstances, in other cases, if he had spent his money for the mortgaged property, then the mortgagor would not be liable for that amount. அப்படிங்கிறதுக்காக இந்த செக்ஷன் வச்சிருக்காங்க. புரியுதா? மார்ட்கேஜி அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி அந்த பொசிஷன்ல இருக்கிற மார்ட்கேஜி அதை பயங்கரமா என்ன பண்ணிட்டாரு, கிராண்டா அதுல என்னென்னமோ இன்டீரியர் டெக்கரேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கெல்லாம் மார்ட்கேஜர் என்ன பண்ண முடியாது, பொறுப்பாக முடியாது. ஒன்லி ஃபார் வாட் ப்ரொவிஷன்ஸ் லெட் அவுட் அண்டர் திஸ் செக்ஷன் the mortgagor is liable, and this section allows only for few aspects the mortgagee is allowed to spend his money on the mortgaged property. அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, section 72 b, for the necessary prevention of the mortgage, for the preservation of the mortgaged property from destruction, forfeiture or sale. A, previously it was there but now it is omitted, so the section itself starts with 72 class b. So 72 class b says a mortgagee may spend such money as is necessary for the preservation of the mortgaged property from destruction, forfeiture or sale. இந்த மாதிரி ஒரு மூணு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. The property is deteriorating or it is going to it is in a dilapidated condition. Definitely he has to spend some money in order to protect that mortgage property because it is his security. அவன் அதை நம்பிதான் என்ன பண்ணிருக்கான், பணத்தை லெண்ட் பண்ணிருக்கான். So the subject matter itself is no more அப்படின்னா it is difficult for him to realize the mortgage money. கரெக்டா? This section speaks only with regard to a mortgagee who is in possession. Say for example, எந்த கேஸ் வந்து சிம்பிள் மார்ட்கேஜ் வருமா? வராது. சிம்பிள் மார்ட்கேஜ்ல மார்ட்கேஜி would not be in possession. The mortgager கிட்டே தான் பொசிஷன் இருக்கும், பட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் would be there. அப்போ இது என்ன மார்ட்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசுஃப்ரக்சரி மார்ட்கேஜ், அதை பத்தி தான் செக்ஷன் 72 says. ஸோ இப்படிதான் ஒரு செக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா ரைட் ஆஃப் மார்ட்கேஜ் இன் பொசிஷன் அப்படின்னு சொன்னா அப்போ இது எந்த மார்ட்கேஜியை பத்தி பேசுதுங்கிறத மைண்ட் பின்னாடி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். You should yourself say to your inner side that this section speaks about usufructuary mortgage. ஏன்னா அந்த மார்ட்கேஜ்ல தான் பொசிஷன் யார்கிட்ட இருக்கும், மார்ட்கேஜ் கிட்ட இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வாட் ஆர் த கேசஸ் இன் விச் ஹி கேன் ஸ்பெண்ட் மணி? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வேர் இன் ஆர்டர் டு ப்ரிசர்வ் த ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் 3 conditions, தட் இஸ் destruction, forfeiture or sale. இந்த மாதிரி ஒரு 3 circumstances அவாய்ட் பண்றதுக்காக mortgagee can spend his money, that is class B. Then class C, for supporting the mortgager's title to the property. For supporting the mortgager's title to the property, if he has to spend some money. Say for example, the mortgagor may be living abroad or etc etc. The mortgagee would have been put into possession, but suddenly he is receiving a court notice stating that some X or Y has filed a case against this person and he has received this court summons since this address was given to him. Imagine such a circumstances arise. சரியா? இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது நீங்க நினைச்சு இது பண்ணிக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது
mortgage என்ன பண்ண முடியாது. He cannot sit back and enjoy the property because then his right would be at stake. கரெக்டா? Suppose say for example that stranger X or Y gets an ex parte order or an order of eviction without any contesting அப்படின்னா என்ன ஆயிடும், இவரோட ரைட் பாதிக்கப்படலாம். அப்ப அந்த நேரத்துக்கு இவரு ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணி he has to protect the mortgage's title அப்படின்னா அதுக்காக இவர் என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா? Then clause D, for making his own title thereto good against the mortgagor, that is in order to protect his title. Mortgagor அவர் என்ன மார்கேஜியோடைய ரைட்டே கொஸ்டின்ல வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவர் வந்து தன்னுடைய அந்த ரைட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்போதான் அந்த மார்கேஜி அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு கொஸ்டின்ல வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ அந்த நேரங்கள்ல அவர் என்ன பண்ணலாம், ஒரு அதுக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் கிளாஸ் இ, when the mortgaged property is a renewable leasehold for the renewal of the lease. இது ஏற்கனவே செக்ஷன் 71ல சொன்னதுதான். இப்ப பொசஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மார்கேஜுக்கு அந்த பொசஷனை சப்லேட்டிங் அத்தாரிட்டி கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். மார்கேஜ் டீட்லயே where the mortgagee is put into possession, that is usufructuary mortgagee. அந்த மார்கேஜ்ல என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், to collect the rent etc from the mortgaged property or putting himself in possession or putting any other person on his behalf, on whose behalf, mortgagee's behalf. அப்படி ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அந்த கண்டிஷன்ஸ்க்காக அவர் என்ன பண்ணலாம், he can make a renewable leasehold. ஸோ அப்போ அந்த leaseholder renew பண்றதுக்கு if he has to spend something, say for example a documentation work or a registration work etc. if the law says you have to renew the lease அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது. பட் ஆனால் அந்த லீஸ்ல இப்போ யார் இருக்கா, the mortgagee is in possession, so he is going to renew that lease by to the person someone who he has authorized. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சப்லேட்டிங் விட்டுருக்காருன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ அந்த சப்லேட்டிங் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட்டை ரெனியூ பண்ணணும், அதை ரெனியூ பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக he can spend money. What now we are seeing is for what aspects the mortgagee can spend money from his packet with regard to mortgaged property. That too a mortgagee in possession என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். Then and so இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 4 cases they have mentioned. Only for those 4 cases the mortgagee in possession can spend money from his side and may, in the absence of contract to the contrary, add such money to the principal money at the rate of interest payable on the principal, and where no such rate is fixed at the rate of 9% per annum. ஸோ அப்போ இதை எதுக்காக சொல்றாங்கன்னா, இப்போ இவர் ஸ்பெண்ட் பண்ண இந்த மணியை பிரின்சிபல் அமௌண்ட்டோட இவர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த மார்கேஜ் இஸ் ஃபார் 5 lakhs, எஸ் அட்வான்ஸ்டு 5 lakhs அப்படின்னா இப்போ இவர் இந்த பர்பஸஸ்க்காக மேல சொன்ன 4 விஷயங்களுக்காக ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. தென் he can say the principal is added to be 6 lakh and அந்த பழைய பிரின்சிபலுக்கு நீங்க ஒரு 9% per annum இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 6 lakhக்கு போட்டு அதுக்கு 9% per annum அவர் அந்த டியூ வரும்போது when the principal money would become due இல்லையா, when the mortgagor would initiate a redemption, அப்போ அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ணும்போது while settling all the principal amount and interest he is entitled for the money spent on these aspects also along with interest as stipulated in the mortgage deed. அந்த mortgage deedல interest பத்தி மென்ஷன் பண்ணல அப்படின்னா this section says at the rate of 9% per annum. So that is what section 72 first few provisions speaks about. Then provided that the expenditure of money by the mortgagee under clause B or clause C shall not be deemed to be necessary unless the mortgagor has been called upon and has failed to take proper and timely steps to preserve the property or to support the title. That is with regard to clause B and C, the mortgagee cannot automatically spend the money அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணணும், he has to intimate priorly to the mortgagor, he has to send a notice or he has to intimate in some other way stating that your property is in the verge of destruction, forfeiture or sale, or your property has been put into litigation by some stranger
ஸோ ஐ வாண்ட் டு சப்போர்ட் யுவர் டைட்டில். கிளாஸ் பியாவோ இல்ல கிளாஸ் சிலையோ இருக்கக்கூடிய ஒரு ரீசனுக்காக மார்கேஜி தன்னோட மணியை ஸ்பெண்ட் பண்றதா இருந்தா he has to priorly intimate it to the mortgagor, and only when the mortgagor is sleeping over his rights or not ready to lend his ears, அவர் சொன்னதை செவிசாய்க்காம அதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்தா அந்த பட்சத்துல மட்டும்தான் mortgagee can spend money when it is coming under class B and class C, because class B and class C are directly concerned with the mortgagor's right. அப்ப அவருக்கு இன்டிமேட் பண்ணி அவர் அதை சரி பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அதுக்காக இவர் சும்மா இருந்தாருன்னா இவருடைய செக்யூரிட்டி என்ன ஆயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப இவரால என்ன பண்ண முடியாது, அவர் ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ண மார்கேஜ் மணியை ரியலைஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் they have incorporated these sections under section 72. Okay, then last preceding paragraph, where the property is by its nature insurable, the mortgagee may also, in the absence of contract to the contrary, insure and keep insured against loss or damage by fire the whole or any part of such property, and the premiums paid or paid for any such insurance shall be added to the principal money with interest at the same rate as is payable on the principal money, or where no such rate is fixed at the rate of 9% per annum. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். அகைன் அனதர் நியூ சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, when the mortgaged propertyல அந்த mortgage deedலயே என்ன பண்ணிருக்காங்க, it includes a clause stating that at the time of mortgage this property should be insured by the mortgagee on behalf of mortgagor அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி அதுதான் அவங்க மீன் பண்றது. where the property by its nature insurable, that is அந்த மார்கேஜ் டீட்ல என்ன போட்டிருக்காங்க, ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க. அந்த கிளாஸ் படி the mortgagee has been authorized to insure this property on behalf of mortgagor from destruction of fire. ஸோ அப்போ அதுக்காக இவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய மணியை ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு for insuring the mortgaged property as it is by its nature insurable. சரியா? அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தேவை இருக்கிறதுனால ஃபயர்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காருன்னா அதையும் அவர் பிரின்சிபல் மணியோட சேர்த்துக்கலாம். அட்வான்ஸ் பிரின்சிபல் எவ்வளவு அட்வான்ஸ் பண்ணிருக்காரு, சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs, இப்போ இன்சூர் பண்ணிருக்கிறது ஒரு 2 lakhs அப்படின்னா அந்த பிரின்சிபல் would be 7 lakhs, and ஃபார் தட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதோட சேர்த்து அந்த மார்கேஜர் has to repay that அப்படின்னு சொல்றதுதான் this section. But the amount of such insurance shall not exceed the amount specified in this behalf in the mortgage deed. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அப்போ மார்கேஜ் டீட்ல என்ன பண்ணிருக்கணும், ஒரு கிளாஸ் இருக்கணும். அந்த கிளாஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும், வாட் இஸ் த குவாண்டம் ஃபார் விச் திஸ் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி இன்சூர்ட் அகேன்ஸ்ட் டேமேஜ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கணும். புரியுது உங்களுக்கு? திஸ் ப்ராப்பர்ட்டி அட் த சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் மார்கேஜ் ஷுட் பி இன்சூர்டு ஃபார் 10 lakhs பை த மார்கேஜி, அப்படி ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு மார்கேஜி ஹேஸ் டு இன்சூர் and adjust that insured amount which he has spent from his packet in the principal money, அதோட add up பண்ணிக்கணும். ஓகேவா? so or if no such amount is therein specified, அதாவது மார்கேஜ் டீட்ல மென்ஷன் பண்ணல எவ்வளவு ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை இன்சூர் பண்ணணும்ங்கிறத மென்ஷன் பண்ணல அப்படின்னா, or if no such amount is therein specified, 2/3 of the amount that would be required in case of total destruction to reinstate the property insured. ஸோ அவர் எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணணும்ங்கிறத சொல்லல, ஆனா இன்சூர் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. புரியுதா? This paragraph itself speaks where insurance is provided mandatory by a mortgage deed itself. அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, this property should be insured னு போட்டிருக்காங்க. அதுல எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணணும்னு சொல்லியிருந்தா அந்த அமௌண்ட், சப்போஸ் எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணணும்னு சொல்லல அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் மறு உருவாக்கம் செய்வதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அதுல ஒரு 2/3 அமௌண்ட்டை இன்சூரன்ஸா ஸ்பெண்ட் பண்ணலாம். யார் பண்ணலாம்? மார்கேஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன். ஸோ அதுக்கு மேல அவர் ஏதாவது செலவு பண்ணியிருக்காருன்னா then mortgagor is not bound to pay this amount along with the principal money. Only
for those aspects which have been provided under this section. அந்த காரணங்களுக்காக மார்ட்கேஜி பணம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் மார்ட்கேஜார் இஸ் bound to pay along with the principal money. புரியுதா? Okay. Last paragraph of this section, that is section 71. Nothing in this section shall be deemed to authorize the mortgagee to insure when an insurance of the property is kept up by or on behalf of the mortgagor to the amount in which the mortgagee is hereby authorized to insure. மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. Nothing in this section shall be deemed to authorize the mortgagee to insure when an insurance of the property is kept up by or on behalf of the mortgagor to the amount in which the mortgagee is hereby authorized to insure. That is, it says, at no point of time the amount to be insured should exceed the mortgage money. அதுதான் அவங்க சொல்ல வர்றது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் என்ன ஆயிருக்கக்கூடாது, மார்ட்கேஜார் கன்னிங்லி அபோவ் தட் பிரின்சிபல் மணியை விட பண்ற மாதிரி ஒரு கிளாஸோ இல்லை ஒரு கண்டிஷனோ போட்டிருந்தா தென் மார்ட்கேஜி இஸ் நாட் பவுண்ட் டு இன்சூர் தட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் த இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஷுட் பி வித்தின் த அமௌண்ட் அட்வான்ஸ்ட் இந்த மார்ட்கேஜ் டீட். அதுக்குள்ளதான் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்கணுமே தவிர அதற்கு மேல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் மார்ட்கேஜார் ஆளர் வைக்கப்பட்டிருந்தா the mortgagor has kept up, then in those cases the mortgagee is not liable to insure. சரியா? So this is what with regard to right of mortgagee in possession. So right of mortgagee in possession அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 74 சொல்லியிருக்கிறது என்னன்னா with regard to spending of money in what cases அப்படின்னா class B, class C, class D and class E. Totally on 4 cases he can spend ன்னு சொன்னாங்க. அதை தவிர்த்து ஃபார் இன்சூரிங் த ப்ராப்பர்ட்டி he can spend, the mortgagee can spend. ஸோ இப்போ இந்த 5 ஆஸ்பெக்டுக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னா then he is entitled to get back along with the principal money of the mortgage அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 5 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயங்கள் என்ன, in order to preserve the property from destruction, forfeiture or sale, first aspect. Then second aspect, class C, is with regard to support the mortgagor's title, and class D is with regard to protect his own rights, that is his own rights against the mortgagor. அப்போ mortgagee அந்த ஆஸ்பெக்டுக்காக என்ன பண்ணலாம், you can spend money. And then class E என்ன பார்த்தோம் அப்படின்னா when it is a renewable leasehold and for that purpose if the mortgagee has to spend money அப்படின்னா அப்பவும் பண்ணலாம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு என்ன எக்ஸ்ட்ரா ஆஸ்பெக்ட் போட்டிருந்தாங்கன்னா with regard to class B and class C he cannot spend directly, he has to intimate to the mortgagor, and only when is willful negligent in performing his duty, தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகும் கூட மார்ட்கேஜர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதற்காக, கிளாஸ் B ல சொல்லியிருக்க காரணங்களுக்காகவோ இல்ல கிளாஸ் C ல சொல்லியிருக்க காரணங்களுக்காகவோ. கிளாஸ் B ல என்ன காரணங்கள், he has to perform such act to preserve his property from destruction, forfeiture or sale, but this person is not performing. அப்ப அந்த மாதிரியான ஆஸ்பெக்டுக்காகவும் என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? So this is what with regard to section 72. Now we will move on to section 73. This is a smaller section. So in the section போயிட்டு then I would unmute yourself, you can ask questions. சரியா? Section 73, right to proceeds of revenue, sale or compensation or acquisition. So as the head note of this section suggests, it speaks with regard to 3 rights. மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. Section 73, right to proceeds of revenue, sale or compensation on acquisition. சரியா? 2 தான் சொல்லியிருக்காங்க. That is revenue, sale or compensation on acquisition. Now subsection 1 of section 73, where the mortgaged property or any part thereof or any interest therein is sold owing to failure to pay arrears of revenue or other charges of a public nature or rent due in respect of such property, and such failure did not arise from any default of the mortgagee, the mortgagee shall be entitled to claim payment of the mortgage money in whole or in part out of any surplus of the sale proceeds remaining after payment of the arrears and of all charges and deductions directed by law. This is also with regard to apportionment. Apportionment என்ன பார்த்தோம்,
ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறது. செக்ஷன் 73 கிளாஸ் 1 என்ன சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, a property during subsistence of mortgage may be sold by public authorities for payment of income tax arrears or for payment of property tax arrears or for non-payment of rent. For example, if it is an HRNC land, அப்போ அந்த ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க, ஆனா அவர் என்ன பண்ணல, வாடகை கொடுக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்போ they are making this property sold by way of auction அப்படின்னா, the mortgagee is entitled to get the surplus money if they have after taking back their arrear. அந்த பப்ளிக் அத்தாரிட்டி தனக்கு வர வேண்டிய டாக்ஸ் அமௌண்ட் இல்ல எக்ஸெட்ரா அதர் டிமாண்டை எடுத்துக்கிட்டு அந்த ஆக்ஷன்ல பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை மார்ட்கேஜி வாங்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 1. சரியா? இப்போ உங்களுக்கு பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பி லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்கு, பி ஃபார் பாம்பே. பி லேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில ப்ராப்பர்ட்டியை நீங்க என்கம்பரன்ஸ் பண்ணி பார்க்கும்போது மேல பி லேண்டுன்னு போட்டிருக்கும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில தேர் ஆர் இன்கம் டேக்ஸ் அரியர் ஆர் அ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அரியர். அப்போ அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ஓனருக்கு தேவோட சென்ட் நோட்டீஸ், அதுக்கு பேர் பி நோட்டீஸ்னு பேரு, பி ஃபார் பாம்பே. அந்த பி நோட்டீஸ் பெண்டிங்ல இருக்கு, அதை வந்து அவரு சரி பண்ணல அப்படின்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு த என்கம்பரன்ஸ். அப்போ அந்த மாதிரியான லேண்ட் என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் சஜஸ்ட் your client to purchase such kind of a land because it is in the encumbrance. சரியா? அப்போ நாளை பின்ன அதை அவங்க கெட்டி முடிச்சிட்டாங்கன்னா அந்த இதை இட போயிடுவாங்க, they would take that mentioning B landங்கிறத எடுத்துடுவாங்க. அப்போ it would become a normal land, then you can proceed. Otherwise at any point of time the authorities can take. சரி, லாஸ்ட் 5 minutes வந்துச்சு. ஸோ நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக இப்போ இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ஓகே? ஓ சாரி சார், நான் என்ன பண்ணணும், உங்களோட இதை அன்மியூட் பண்ணி விடணும் இல்லையா? ஸோ நான் பண்ணிட்டேன், அலோ பார்ட்டிசிபென்ட்ஸ் டு அன்மியூட் தெம்செல்ஸ். ஸோ இப்போ உங்களில் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சேட் பாக்ஸில் கூட உங்கள் பேர் இல்லை என்ன கொஸ்டின்ங்கிறத டைப் பண்ணலாம், இல்லை உங்கள் மைக்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், இது பண்ணுவேன். சார் டைம் ஆகிடுச்சு என்னால் சொல்ல முடியலன்னா நீங்கள் தனியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் கூட பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணுவேன். சரியா? ஸோ இப்போ நீங்க அன்மியூட் பண்ணலாம், டவுட் இருக்கிறவங்க. அன்மியூட் பண்ண முடியலன்றவங்க எனக்கு சாட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா நான் என்னோட எண்ட்ல இருந்து அதை பண்ணிட்டேன். யாருக்கும் டவுட் இல்லையா? என்னாச்சு? அப்ப நான் மற்ற 2 செக்ஷன் முடிச்சுட்டா? இல்ல முடிக்கல. ஏதாவது டவுட் இருந்தா அட்லீஸ்ட் நீங்க உங்க சாட் பாக்ஸ்லயே டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல இல்ல அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல உங்க டவுட் ரொம்ப பெருசா இருக்கு, இப்ப கேட்க முடியலன்னா நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் ஃபீல் பண்ண இல்லையா, அந்த இன்ஸ்டன்ட்லயே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கேட்டிருப்பேன் சார், கொஞ்சம் நேரம் ஆனதுனால எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருப்பீங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த இது பண்ணியிருக்கோம், பிகின் பண்ணியிருக்கோம். சரியா? டவுட் எதுவும் இல்லையா? சரி, ஓகே. சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 73 லாஸ்ட் 2 சப்செக்ஷன் தான், அப்போ நான் அதை முடிச்சிடுறேன். ஓகே, சப்செக்ஷன் 2. ஸோ சப்செக்ஷன் 1 says when the public authority is taking over the land, the mortgagee is entitled to recover the mortgage money due to him. Subsection 2 says where the mortgaged property or any part thereof or any interest therein is acquired under the Land Acquisition Act or any other enactment for the time being in force, providing for the compulsory acquisition of the immovable property, the mortgagee shall be entitled to claim payment of the mortgage money in whole or in part out of the amount due to the mortgagor as compensation. ஸோ இந்த செக்ஷன்ல 2 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, அதாவது ஹெட் நோட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைட் டு ப்ரொசீட்ஸ் ஆஃப் ரெவென்யூ சேல் ஆர் காம்பன்சேஷன் ஆன் அக்விசிஷன். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஆஸ்பெக்ட் சொல்றது தான் சப்செக்ஷன் 2, தட் இஸ் காம்பன்சேஷன் ஆன் அக்விசிஷன்.
கவர்மெண்ட் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த லேண்டை அக்வயர் பண்ணிட்டாங்க டியூரிங் த சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் மார்கேஜ், சே ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரோட் ஆர் ஃபார் மெட்ரோ ட்ரெயின் ஆர் ஃபார் அதர் பர்பசஸ். அப்போ அந்த ஆக்ஷன் பண்ணி இல்ல அது கொடுத்த காம்பன்சேஷன் அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்ல திஸ் பர்சன் இஸ் ஆல்சோ ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் எஸ் அட்வான்ஸ்ட் த மார்கேஜ் மணி இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான். ஸோ ஹி ஹேஸ் தட் ரைட் டு right to recover such mortgage money. That is what subsection 2 says. So subsection 3, such claims shall prevail against all other claims except those of prior encumbrances and may be enforced notwithstanding that the principal money on the mortgage has not become due. So priority, இப்போ அந்த மார்கேஜ் மணியுடைய ப்ரையாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரையர் என்கம்பரன்சஸ்க்கு அடுத்து மார்கேஜ் இவர் போறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது என்கம்பரன்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் அதை அவங்க பே பண்ணிட்டு செகண்டா இவருடைய இதை தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆயிடுச்சு. என்ன சுச்சுவேஷன்? லேண்ட் அக்வயர் பண்ணிட்டாங்க, இல்ல கவர்மெண்ட் வந்து பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஆப்ஷன்ல விட்டாங்கன்னா he need not wait till that mortgage period is over. மார்கேஜ் பீரியட் இன்னும் முடிஞ்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு ஒரு வெயிட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் சப்ஜெக்ட் மேட்டர் இட் செல்ஃப் இஸ் நோ மோர் இல்லையா, it has been acquired or it has been sold for revenue default. So appo immediately when such circumstances arises, he can ask for his mortgage money. He need not wait till that particular period gets over. So that's all section 73. So I will end today's session. Thank you everyone for your patience.